மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. சரியா தப்பான்றதை ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கவர்மெண்ட்டுக்கான ஸ்டெபிலிட்டி இந்த 25 பேர் வந்தால் தான் இருக்கும். அவங்கள தவிர்த்துட்டு நீங்கள் இடதுசாரிகள் விசிக வச்செல்லாம் ஆள முடியாது, சத்தியமாக ஆள முடியாது 5 வருஷம். அமைச்சரவையில் இடம் பெறுவீங்களோ இல்லையோ, இந்த அரசாங்கத்தை பற்றி பேசும்போது இந்த தினம் ஒரு பேச்சு பேசலாம் என்ன அர்த்தம்? ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளை தான் விஜய்ன்றீங்க, அடுத்த நாள் அவர் பிஜேபி பக்கம் போயிடக்கூடாதுன்றீங்க. நாக்பூர் ஏஜென்ட் தான் விஜய்ன்றீங்க, அடுத்த நாள் அவர் பிஜேபியோட எச்சரிக்கையாக இருக்கணுன்றீங்க. என்னங்க பேச்சு இதெல்லாம்? விஜய் கவிழ்ந்தால், விஜய் ஆட்சி கவிழ்க்கப்பட்டால், அல்லது விஜய் ஆட்சி தானாகவே கவிழ்ந்து போனால் தேர்தல்களை தவிர வேறு மாற்று ஏற்பாடு கிடையாது. இது திமுக அண்ணா திமுக நன்றாக தெரியும். தேர்தல்களை பார்த்து அவர்கள் கொலை நடுக்கத்தில் இருக்கிறார்கள். எனக்கு தெரிஞ்சு விஜய் இவங்க ரொம்ப ப்ரெஷர் பண்ணாங்கன்னா இந்த கூட்டணி ஆதரிக்கிற கட்சியை ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். நான் எதிர்கட்சியை உட்காடுறேன், ஓகே, மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்து நான் எதிர்கட்சியை உட்காடுறேன், யார் வேணா ஆளட்டும், நாங்கள் தேர்தலை விரும்பலை, மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, எங்களால் ஆள முடியல, ஏன்னா இவ்வளோ நெருக்கடிகளை இந்த கட்சிகள் ஆதரிக்கிற கட்சிகள் கொடுக்குறாங்கன்ட்டு நான் கண்டிப்பாக எதிர்கட்சி தலைவராக உட்காருகிறேன்னா அவர் தான் எதிர்கட்சி தலைவர். இவங்க ஃபார்ம் பண்ணுவாங்களா? 59-47 சேர்ந்து ஃபார்ம் பண்ணுமா? தைரியம் இருக்கா? இல்லை இந்த 59-47 சேர்ந்து திரும்ப முதலமைச்சராகுங்களா? ஒரு நாள் வண்டி ஓடுமா? இந்த சும்மா உருட்டுறது மிரட்டுறது அது இல்லைன்னா நான் கவுத்துருவேன் கவர்மெண்ட்டை, ஆதரவு வாபஸ்னா அந்த நிலைக்கு ஆரம்பத்துலேருந்து முளையிலேயே கிள்ளி எறிஞ்சணும். வாபஸ் வாங்குறதுன்னா வாங்கு, தாராளமாக வாங்கிக்கோங்க. அப்படிப்பட்ட ஒரு டிசிஷன் எடுத்தால் இந்த அரசை ஓடோடி காப்பாற்றுவார்கள் திமுக அண்ணா திமுக. ஏன்னா கவுந்துட்டு எலெக்ஷன் வந்ததுன்னா பாதிப்பு அவங்க 2 பேருக்கு தான், விஜய் கிடையாது. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி, பண்ணாதவங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்கள். வணக்கம் சார். சார் வணக்கம். அதிமுக அப்படின்ற ஒரு கட்சியில் இப்போ மீண்டும் ஒரு பிளவு, ஏற்கனவே பல பிளவுகளாகி இப்போ இந்த 2026 தேர்தலுக்கு பிறகு மீண்டும் ஒரு பிளவு. ஒரு பக்கம் எடப்பாடி தலைமையிலான ஒரு அணி, இன்னொரு பக்கம் சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி தலைமையிலான ஒரு அணி. அவங்களுக்கு ஒரு 25 எம்எல்ஏக்கள், இவங்களுக்கு ஒரு 22 எம்எல்ஏக்கள்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், அதில் நிறைய ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டது. அதற்கு முன்னாடி நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்ட ஒரு கடிதம், நமக்குள்ள பிரச்சனையை பேசி தீர்த்துக்கலாம், ஒரு புது கட்சியை நம்பி போகாதீங்க, அமைச்சரவை ஆசையெல்லாம் காட்டுவாங்க, அதை நம்பிலாம் போகாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம்லாம் வெளியிட்டிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க அதிமுகவுடைய இந்த நிலையை? எப்படி பார்க்குறீங்க? அதான் அதிகாரம் இல்லைன்னா என்ன நடக்குமோ அது நடக்குது. 2வது 5 ஆண்டு பதவி இல்லாமல் அவங்களால இருந்ததே கிடையாது. இப்போ அது நடந்துகிட்டு இருக்குது. முதல் 5 ஆண்டுலேயே கட்சி உடஞ்சிது. ஓபிஎஸ் வெளியில் போனார், இன்னும் சிலர் போனாங்க. இப்போ இதை விட பெரிய பிளவு ஏற்பட்டிருக்கு. வெளியே போனவங்களாம் வெற்றி பெற்றுட்டாங்க. ஓபிஎஸ் வெற்றி பெற்றுட்டார், செங்கோட்டையன் வெற்றி பெற்றுட்டார், மனோஜ் பாண்டியனாக இருக்கட்டும், வைத்தியலிங்கமாக இருக்கட்டும், எல்லாருமே வெற்றி பெற்றுட்டாங்க. போனாலும் ஜெயிச்சிட்டாங்க, போனாலும் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அவங்க அந்த பக்கம் திமுகவுக்கு போய் ஜெயிச்சிருக்காங்க. இந்த பக்கம் இவங்க ஏடிஎம்கே ஆட்சியை இழந்திருக்கிற இதுக்கு டீசெண்டாக ஒரு 46 நம்பருக்கு மேலே வாங்க முடியல. 60 சீட்டாவது வருவாங்க. போன தடவை வாங்கினா 66 ரிட்டைன் பண்ணுவாங்க, தற்காத்துக் கொள்வார்கள்னு பார்த்தா தக்க வைத்துக் கொள்வார்கள்லாம் அது இல்லாமல் போயிடுச்சு. ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு மீண்டும் மீண்டும் தோல்வியை நோக்கி தான் அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். புதியதாக ஒரு பிளேயர் வந்துட்டார். இன்றைக்கி கணிசமான அளவு அதிமுக வாக்குகள் அங்கே போயிடுச்சு. இப்போ முக்கோண அரசியலாக மாறி இருக்குது. இருகோண அரசியல் முக்கோண அரசியலாக மாறி போச்சு. இன்றைக்கி பைபோலார் பாலிடிக்ஸ், இருதுருவ அரசியல் முக்கோண அரசியலாக மாறி நிற்குது. இன்னும் 2 தேர்தலுக்காவது முக்கோண அரசியல் இருக்கும் என்றும் ஒரு பார்வை இருக்கிறது. அதிமுக மேலும் பலவீனம் அடையும், ஆனால் இருக்கும் களத்தில் யாருக்கும் மெஜாரிட்டி வராது அடுத்த சில ஆண்டுகளுக்கு, சில தேர்தல்களில் என்ற ஒரு பார்வையும் இன்றைக்கு நிலவுகிறது. அதிமுகவிலிருந்து வாக்குகள் கணிசமான அளவுக்கு விஜய்க்கு போயிருக்கின்றன. ஓரளவு வாக்குகள் அவர்களிடமும் தங்கி இருக்கின்றன. அதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் பழைய அந்த பொற்காலம், ஓல்டு க்ளோரி டேஸ்னு 120 சீட் வாங்கி ஆட்சியை தக்க வைப்பது, 125 சீட்டு 130 சீட் வாங்கி ஆட்சியை கைப்பற்றுவது என்பது இனிமேல் கம்ப்ளீட்டாக திமுக அதிமுக 2 பேருக்குமே இல்லை. அடுத்த 2 தேர்தல்களுக்காவது என்பது தான் கள யதார்த்தம். ஓகே, 3வது பிளேயர் வந்துட்டார். யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத ஒரு சூழல் தான் அடுத்த 2 தேர்தல்களுக்காவது நிற்கப் போகிறது. இதில் பெரிய பாதிப்பு அதிமுகவுக்கு, திமுகவை விட. இப்போ அந்த கேம் முடிஞ்சிருச்சு. ஏடிஎம்கே டிஎம்கே கேம் அது ஓவருங்க. அது நிச்சயமாக ஓவர். இனிமேல் அது கிடையாதுங்க. இனிமேல் ஒன்று முக்கோண அரசியல், இல்லைன்னா தாவேகா வர்சஸ் திமுகன்னு மாறும். அதிமுக மேலும் மேலும் பலவீனப்படும். அதிகாரம் இல்லைன்னா அந்த கட்சியை யாராலையும் தக்க வைக்க முடியாது. 2வது கவர்ச்சி மிகு தலைவர்கள் இல்லைனாலும் அந்த கட்சியை தக்க வைக்க முடியாது. வசீகர தலைவர்கள், எம்ஜிஆராக இருக்கலாம், ஜெயலலிதாவாக இருக்கலாம், வசீகர தலைமை வேண்டும் அந்த கட்சிக்கு. நலத்திட்டங்கள் செய்தாலும் கூட வசீகர தலைமை அந்த கட்சிக்கு வேண்டும். இன்றைக்கு யாரும் இல்லை அந்த மாதிரி. எடப்பாடி தலைவரான பிறகு தோல்வியை தவிர வேறு எதையும் அவங்க பார்க்கல. தோத்துக்கிட்டே இருக்காங்க கண்டினியூஸாக. கட்சியை விட்டு இவர் எல்லாரையும் வெளியில் அனுப்பிக்கிட்டே இருக்கார். பல பேரை வெளியில் அனுப்பிட்டார்.
இவரால் அனுப்பப்பட்டவங்க ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனவங்களும் இருக்காங்க, தோற்று போய் நிற்கிறவங்களும் இருக்காங்க. இது வந்து இந்த உண்மையை ஆராயக்கூடிய நிலைமை. அட்லீஸ்ட் திமுகவுக்காவது அந்த சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் ஓரளவுக்கு அதுக்கான முயற்சியும் இருக்குது. அது சரியான முயற்சியாக இல்லாவிட்டாலும், அப் டு த மார்க் இல்லாவிட்டாலும், உதாரணத்துக்கு ஸ்டாலின் ஒரு தோற்றம் இருக்கிறது. சமூக வலைதளங்களை நாம் நன்றாக பயன்படுத்த வேண்டும் பொழுது மறுபரிசீலனைக்கான தேவை இருப்பதை அவர் உணர்ந்து கொள்கிறார். சமூக வலைதளங்களின் முக்கியத்துவத்தையும் உணர்ந்து கொள்கிறார். அந்த அளவுக்கு பாராட்டுக்குரியது. ஆனால் அடுத்த ஸ்டேஜ் அவரும் தப்பு பண்ணுறாரு. அங்கே போய் டீ கடை அரசியல் அங்கே பேசுகின்றார். அங்கே டீ கடை அரசியலை பேசினா நீண்ட நாள் வண்டி ஓடாதுன்றது அவருக்கு தெரியல. பட் சோஷியல் மீடியான்ற கான்செப்ட் அவர் வாயிலேருந்து வரதுன்றது பெரிய விஷயம். அவர் உணர்ந்து கொண்டிருக்கிறார் அதன் முக்கியத்துவத்தை. அதிமுக எடப்பாடிக்கிட்ட அது கூட இல்லை. இதுதான் திமுக அதிமுகமான வித்தியாசம். இப்போ இந்த கட்டத்தில் அதிமுக ரெண்டாக பிளந்து கிடக்குது இன்றைக்கி. அதில் யார் பதவியை யார் பறிக்க போகிறான்னு தெரியல. 2023 சிவசேனா வழக்கில் உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பின்படி பார்த்தால் இந்த 25 பேர் வேலுமணி தரப்பு, சிவி சண்முகம் தரப்பு, விஜயபாஸ்கர் தரப்பு தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டும். 25, 22 எல்லாம் கவலை கிடையாது. பேரண்ட் பாடி பொலிட்டிக்கல் பார்ட்டி எடுக்கிற முடிவு தான் இறுதியானது. இப்போ 47 பேரில் 2/3னா 32. அந்த 32 பிரிஞ்சு தனியாக இருந்தாலும் அவங்களுக்கு 2/3 இருந்தாலும் தனியாக இயங்கினாலும் கட்சி தாவல் வந்துடும். 32 போய் தாவேக்காவோட இணைஞ்சிடணும். இப்போ ஆம் ஆத்மி கட்சி 10 எம்பிஸ் வந்து 7 பேர் பிரிஞ்சு பிஜேபியில் இணைஞ்சாங்க. அந்த மாதிரி அந்த 7 பேர் தனியாக இயங்கியிருந்தாலும் கட்சி தாவல் தடை சட்டம் வந்துடும். அதுதான் சிவசேனா ஜட்ஜ்மெண்ட், 2023 மே மாதம் வந்த ஜட்ஜ்மெண்ட். ஸோ அந்த 47ல் 32 பிரிஞ்சு தாவேக்காவோட இணைஞ்சிருந்தால் தப்பிச்சிருப்பாங்க. பிரிஞ்சதே 25. ஸோ கட்சி தாவல் அவங்க தலைமையில தூங்குற கத்தியாக தான் இருக்குது. பட் அதுக்கு முன்னால் பல படிகளை கடந்து போகணும். ரெண்டாவது ஸ்பீக்கர்ஸ் டிசிஷனு, அதனால் அதை இழுத்துக்கிட்டே போகும். இப்போதைக்கு அதில் ஒன்றும் உங்களுக்கு ஆபத்து இல்லை, ஒருவேளை அமைச்சரவையில் சேர்ந்தாலும். ஓகே. பட் கட்சி மிக மோசமான கண்டிஷனில் இருக்குன்றதான் உண்மை. இல்லை, ஒரு பக்கம் அவர் வந்து ஒரு பொதுக்குழுவை கூட்டணுன்றாரு. நான் நேற்றைய தினம் அந்த கடிதம் வந்து நமக்குள்ள உள்ள பிரச்சனை நம்மளே பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு ஒரு இறங்கியிருக்காரு இல்லையா? இதை முதலே செஞ்சுருக்கலாம் தாங்க. ஓபிஎஸ் எல்லாம் வந்து மன்றாடினார். நம்மளே இங்கே பேசியிருக்கோம். ஆர்யூர் அண்ணன் எடப்பாடியார்னு அப்படியே அந்த பக்கம் துரத்தி விட்டார்ல. கடைசியில் அவரும் எம்எல்ஏ ஆகிட்டார்ல. திமுக பக்கம் தானே போய் சேர்ந்தார். வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஓபிஎஸ் 3 பேரும் திமுகவில் சேர்ந்து எம்எல்ஏ ஆகிட்டாங்களே. இப்போ கட்சியை மொத்தமாக காலி பண்ண பெருமை, அழிச்ச பெருமை எடப்பாடி தான் சாரும். அதில் எந்த சந்தேகம் வேணும். இந்த நிலைமைக்கு காரணம் எடப்பாடி தான். இனிமேல் அந்த கட்சியில் ஏதாவது செய்யறதுக்கு இருக்கிறதா எனக்கு ஒன்றும் தோணலை. காப்பாற்றுறதுக்கு இருக்கிறதா கூட தோணலை. கட்சி இருகூறாக பிளந்து விட்டது. இவங்களுக்கு டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்தாலும் வராட்டியும் கட்சி வந்து இன்னொரு தேர்தல் அந்த எழுச்சின்றது இனிமே கஷ்டம், மிக மிக கடினம். அந்த பழைய எழுச்சி 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வர தோல்வி இது. அடுத்த தடவை தப்பிச்சுக்கலாம்னா இப்போ ஒரு 5 இயர்ஸ் போய் அடுத்த 5 இயர்ஸ் வந்துடுச்சு. திமுகவுக்கு இல்லாத ஒரு சங்கடம் ஏன் அது அதிமுகவுக்கு வருது சார்? ஆரம்ப காலத்துலேருந்தேங்க அந்த தனி மனித கவர்ச்சியால் மட்டுமே அது வாழ்ந்த கட்சி. அது அந்த ஒரு பிம்பத்தினால மட்டும். அவ்வளோதான். 15 வருஷம் எம்ஜிஆர், 29 வருஷம் ஜெயலலிதா, 44 வருஷம் வண்டி ஓடிச்சு. ஜெயலலிதா இறந்தாங்க, கட்சி முடிஞ்சிச்சு கதை. 4.5 வருஷம் அந்த அம்மா அதிகாரத்தை வென்றெடுத்து தேர்தலில் ஜெயிச்சு சிஎம்மாக இறந்ததால் இவங்களுக்கு 4.5 வருஷம் ஆட்சி கிடச்சிது. அந்த அம்மா தோற்றுந்தானே கட்சி அப்பயே முடிச்சிருக்கோங்க இதை. இப்போ ஜெயிச்சு 5 வருஷம் ஆண்டாங்க. அப்புறம் 5 வருஷத்தை ஓட்டினாங்க. இந்த 5 வருஷத்தை ஓட்டுறதுக்கு படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவருடைய 54 ஆண்டு கால வரலாறில் வந்து தொடர்ந்து 2-5 ஆண்டுகள் அதிகாரம் இல்லாமல் இருந்ததே கிடையாது. அந்த கட்சிக்கு பவர் வேணும். இல்லை, அதோட முயற்சி தான் இந்த திமுக அதிமுக இணைப்பு, இந்த கூட்டணி சேர்ந்து. அதுவும் ஒரு காரணம். அண்ணா திமுக தயவோட முதலமைச்சர் ஆகலான்ற கனவு எடப்பாடிக்கு வந்தது. எவ்வளோ பெரிய கனவு அது, எவ்வளோ அவலமான கனவு. திமுகவுக்கு எவ்வளோ பெரிய சரிவு அது, எவ்வளோ பெரிய தவறு அது. கூசாமல் 2 பேரும் செஞ்சாங்க, புதுசாக ஒருத்தர் வந்துடக்கூடாதுன்னு. கடைசியில் அதுவும் நடைபெற முடியல. இப்போ வரும் நாட்கள் வந்து இன்னும் கடினமாக தான் இருக்கும் அவருக்கு. எடப்பாடி கையில் பவர் இல்லாமல் இவங்களெல்லாம் வச்சு எப்படி நீங்கள் சமாளிப்பீங்க? இப்போவே முடியல. 25 பேர். ஆமாம், 25 பேர் வெளில போயிட்டான். 22 பேர் வச்சு சமாளிக்க முடியல. அந்த 22 பேர் எவ்வளோ நாள் தாக்கு பிடிப்பாங்க? எவ்வளோ நாள் தாக்கு பிடிப்பான்னு தெரியும். 1/10 கூட இல்லையா சார் உங்ககிட்ட? யார் காரணம், எது காரணம்? இல்லை, அவங்களுடைய எடப்பாடி அவர்களுடைய குற்றச்சாட்டு தாவேக்காவும் விஜயும். ஃபைன். அப்படின்னா நீங்கள் வந்து அரசியல் ரீதியாக தோற்று போயிருக்கீங்க. உங்கள் வாக்குகளில் கணிசமான அளவு அவர் அள்ளி கொண்டு போய்விட்டார். குதிரை பேரம் நடத்துறீங்க. குதிரை பேரத்தின் மூலியமாக நடக்கக்கூடியது. குதிரை பேரம் நடந்திருந்தால் கண்டனத்துக்குரியது, அதில் மாற்று கருத்து இல்லை. அது உண்மைன்னா அது கண்டிப்பாக அப்படி நீங்கள் ஆட்சியை காப்பாற்றிக்கணும்னு அவசியம் கிடையாது. நிச்சயமாக அது கண்டனத்துக்குரியது. அதில் எந்த சந்தேகம் வேணால், அதில் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. நடந்தால் நமக்கு தெரியாது, நடந்திருக்கலாம், நான் மறுக்கல. அஃபிஷியலாக வந்துன்னா அதை எதிர்க்கணும், கண்டிப்பாக மாற்று கருத்தே இல்லை. பட் அதுதான் அரசியல். இன்றைக்கி என்ன பண்ண முடியும்? நீங்கள் தொங்கு சட்டமன்றம்னு வந்துன்னா இன்னவிட்டபிள் அது நடக்கும். இன்றைக்கி 108 திமுக இருந்து 59 அண்ணா திமுக இருந்து 47 தாவேக்காக இருந்துன்னா தாவேக்கா லட்டு மாதிரி திமுக தூக்கிட்டே போயிட்டுருக்கோம். அதை ஆதரித்து வாடகை வாய்கள் இன்றைக்கி பேசிக்கிட்டு வந்திருப்பாங்க.
அது தலைகீழ போயிடுச்சு உங்களுக்கு. தலைகீழ போனதால தான் இந்த நிலைமை உங்களுக்கு. அமைச்சரவை விரிவாக்கம் செய்யாதது, முக்கியமான இலாக்காக்களுக்கு மந்திரிகளே போடாததெல்லாம் புதுசாக இவங்களை சேர்த்துக்கணும்னு விரும்புகிறாரு. அப்போ தான் இந்த கவர்மெண்ட்டுக்கு ஸ்டெபிலிட்டி இருக்கும். அந்த 25 உள்ளே வந்தால் தான் ஸ்டெபிலிட்டின்றாரு. ஆனால் 25 உள்ளே வந்து அவங்க பதவி போச்சுன்னா இது சரியா தப்பான்றதை தாண்டி அரசியல் ரீதியாக அது அவருக்கு தேவைப்படுது. சரியா தப்பான்றதை ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட்டுக்கான ஸ்டெபிலிட்டி இந்த 25 பேர் வந்தால் தான் இருக்கும். அவங்கள தவிர்த்துட்டு நீங்கள் இடதுசாரிகள் விசிக வச்செல்லாம் ஆள முடியாது, சத்தியமாக ஆள முடியாது 5 வருஷம். திருமாவளவன் அவர்களுடைய அந்த பேட்டி அப்படின்றத நம்ம பார்த்தோம். அவர் இந்த ப்ரைவேட் சேனலுக்கு கொடுத்த அந்த பேட்டியில் வந்து இந்த மாதிரி நடந்ததெல்லாம் உண்மை தான், பேசினாங்க, நாங்கள் போய் சந்தித்தோம், அதுக்கப்புறம் எங்ககிட்ட பேசினாங்கன்ற பல விஷயங்களை வந்து அதில் உடைச்சிருந்தார். அதை முடிச்சு அடுத்த நாள் கேட்கும்போது இல்லை அதெல்லாம் வதந்தி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அந்த வார்த்தையும் பயன்படுத்துகிறார் போது என்ன புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு? நம்ம அதுலேருந்து என்ன தான் எடுத்துக்கணும்? டேக்அவேன்றது அதில் என்ன இருக்குது? திமுக கூட்டணியிலிருந்து விலக தான் தயாராகி கொண்டிருக்கிறேன் என்பதை சூசகமாக அவர் உணர்த்துகிறாருன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் அந்த முடிவை அவர் தெளிவாக தொடர்வோம் தான் இப்போ தான் சொல்கிறார். எப்பவுமே இருக்குன்னா இல்லைன்னு அர்த்தம், இல்லைன்னா இருக்குன்னு அர்த்தம். இப்படி மாற்றி மாற்றி பேச வேண்டிய அவசியம் அவருக்கு என்ன வந்து? இன்னைக்கு இதை பேச வேண்டிய அவசியம் என்ன வந்து? விஜய் பதவியேற்று 10 நாள் பொறுத்து இதை பேச வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அதுக்கு முன்னால் நீங்கள் வந்து ஒரு 5 நாட்கள் அந்த ஊசலாட்டத்தில் 6 நாட்கள் இருக்கும்போது பேசியிருந்தா கூட சரி. அது பிறகு முதலமைச்சராகி செட்டில் டவுன் ஆன பிறகு இன்றைக்கி எதுக்கு பேசும்போது? இவர் தவறு செய்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அரசியல் வந்து தன்னுடைய வாக்கு வங்கியில் கணிசமானதை 70% 80% கணிசமான வாக்கு வங்கியை, தன்னுடைய வாக்கு வங்கியை விஜயிடம் அவர் இழந்திருக்கிறார். அது அவரை பாடாய்படுத்துகிறது. அடுத்த கட்டத்துக்கு தன்னுடைய அரசியலை எடுத்து போக அவருக்கு இருக்கக்கூடிய சிக்கலின் வெளிப்பாடுன்னு தான் நான் இதை பார்க்குறேன். அப்போ அதுக்கு அவருக்கான ஆப்ஷன் என்னவா இருக்குது? அது எனக்கு தெரியாது. இல்லை அது என்னவா இருக்கு? ஏன்னா இப்போ கூட்டணியில் இந்த பக்கம் தொடர்வேன்றாரு, இந்த பக்கம் ஆதரவு அப்படின்போது அது ரொம்ப நாள் இந்த வண்டி ஓடாது. இடதுசாரிகள் கூட நான் சொல்கிறேன், ஒரு மனிதன் 2 படகுகளில் பயணம் செய்ய முடியாது. நீங்கள் வந்து நாங்கள் திமுக கூட்டணியில் தொடர்றோம், தாவேகாவை ஆதரிக்கிறோன்றது எப்படி சாத்தியப்படும்? வாய்ப்பே கிடையாது. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. திரும்ப இடதுசாரிகளுக்கு வேறு பிரச்சனை, அவங்களுக்கு ஒன்றும் பெரிய வாக்கு வங்கி கிடையாது, அது அப்படியே தான் தேங்கி போன வாக்கு வங்கி. திருமாவோட வாக்கு வங்கி கணிசமாக வெளியில் போயிடுச்சு. ஓகே, கணிசமான அவளை வெளியில் விஜய் கிட்ட போயிடுச்சு. அங்கேருந்தே அவரால் மீட்டெடுக்க முடியாது. அப்படி ஒரு வாய்ப்பு இப்போதைக்கு வாய்ப்பு குறைவு. விஜய் அதுவும் அதிகாரத்தில் இருக்கும்போது அவரிடமிருந்து அதை மீட்டெடுப்பது என்பது வாய்ப்பு மிக மிக குறைவு. அப்படித்தான் நான் அதை பார்க்கிறேன். அதுவும் ஒரு காரணம் அவர் பேசுவதற்கு. கண்டிப்பாக அவர் திமுக கூட்டணியிலும் மகிழ்ச்சியாக இல்லை என்பதைத்தான் இது வெளிப்படுத்துகிறது. எல்லா சீக்வன்ஸாகவே அந்த பேட்டியில் அவர் சொல்கிறாரு. ஆமாம், அதிமுக அரசை கட்டமைக்க திமுக முயற்சி செய்ததுன்னு சொல்கிறாரு. இது எவ்வளோ பெரிய பேசினாங்க, நேரடியாக கூப்பிட்டு பேசினாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இது என்ன, தன்னை முதலமைச்சராக பேசினாங்கன்றது வந்து இன்னொன்று. மெயின் அதிமுகவை திமுக ஆதரிப்பது என்ற முயற்சி நடந்தது என்பதே அவர் போட்டு உடைக்கிறார். இதே தான் எம்ஏ பேபி சொன்னார். ஆமாம், அடுத்த நாள் அவரும் வந்து பல்ட்டி அடித்தார். சுபாஷினி அலி அது இப்போ தெளிவாக சொல்கிறாங்க, அவங்க பல்ட்டி அடிக்கலை. சிபிஎம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவி சண்முகம் அதுதான் சொன்னார். இந்து பேப்பரில் பேஜ் 1 வந்தது, அதிமுகவை திமுக ஆதரிக்க போகிறது, இப்படிலாம் செய்திகள் வந்தன. அப்போ அது உண்மை என்பதை திரும்பவும் கொராபரேட்டிவ் எவிடன்ஸ் மூலமாக நிரூபிக்கிறார். அப்புறம் அடுத்த நாளே பல்ட்டி அடிச்சு நான் இது காசிப் பண்ணுறது ஒரு தன்னையே ஏமாற்றி மற்றவர்களையும் ஏமாற்றி கொண்டிருக்கிறார். இது அவருடைய வாக்கு வங்கியை முன்னுக்கு பின் முரணாக தொடர்ந்து இப்படி பேசுவது அவருக்கு இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய வாக்கு வங்கியையும் மேலும் சிதைக்கும். ஓகே, இல்லை அவர் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கலாம்னு சொல்லி விஜய் அவர்கள் சொன்னார். நீங்கள் இங்கே வாங்க, உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்க, திருச்சி கிழக்கில் கூட நீங்கள் போட்டியிடுங்க அப்படின்லாம் கூட அவர் வந்து அதுக்கு பொருட்படுத்துறதா இல்லை. விஜய் வந்து அவர் ரொம்ப மதிப்பு கொடுத்து தான் வச்சுருக்காரு. அது துணை முதலமைச்சர் வரைக்கும் அவங்க வந்து பேசுகிறாங்க, அமைச்சரவையில் இடம் பெறுங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து சொல்கிறாங்க. அமைச்சரவையில் இடம் பெறுவீங்களோ இல்லையோ, இந்த அரசாங்கத்தை பற்றி பேசும்போது தினம் ஒரு பேச்சு பேசணும்னு அர்த்தம். ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளை தான் விஜய்ன்றீங்க, அடுத்த நாள் அவர் பிஜேபி பக்கம் போயிடக்கூடாதுன்றீங்க. நாக்பூர் ஏஜென்ட் தான் விஜய்ன்றீங்க, அடுத்த நாள் வந்து அவர் வந்து பிஜேபியோட எச்சரிக்கையாக இருக்கணுன்றீங்க. என்னங்க பேச்சு இதெல்லாம்? அது அதில் தொடர்ந்தது காட்டுமன்னார் கோயிலில் நிற்கிறது, அதுக்கப்புறம் இல்லைன்னு சொல்லி அது பல்ட்டி அடிச்சது, மாறி மாறி பல்ட்டி. காட்டுமன்னார் கோயிலில் நிற்கிறேன்னு சொல்லி எதுக்காக பல்ட்டி அடிச்சிங்க? திமுகலேருந்து கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா சிதம்பரம் சட்டம் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும், இன்னும் 3 வருஷம் இருக்குது, யார் செலவு பண்ணுறது? 100 கோடி ரூபாய் செலவு பண்ணோம், திமுக தான் செலவு பண்ணோம், அது எப்படி அவங்க பண்ணுவாங்க? அப்புறம் எதுக்கு வந்து பல்ட்டி அடிச்சு நான் போட்டி போடலன்னாரு? அது முதல்ல யோசிச்சிருக்கணும்ல. திமுக அப்ஜெக்ட் பண்ணுன்றது ஏன் உங்களுக்கு முதல்ல தோணலை? ஆகவே அவர் தானும் குழம்பி மற்றவர்களையும் குழப்பி கொண்டிருக்கிறார். இல்லை, ஒரு முடிவெடுக்க முடியாத இடத்துல தான் இன்னுமே கிட்டத்தட்ட அப்படி கூட இருக்கலாம். அவர் ஏதோ சிக்கல் இருக்கிறது என்பது மட்டும் நன்றாக தெரிகிறது. இந்த அளவுக்கு நீங்கள் மாறி மாறி பேசுனீங்கன்னா மக்கள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு கரைந்து காணாமல் போகும். இந்த கொள்கை கூட்டணின்றதுலேருந்து வெளியே வரத்துக்கு ஒரு
அச்சம் எதுவும் இருக்கா? கண்டிப்பாக அதுவும் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி அதை மீறி போதில்லை. தாவேகாவோட சேர்ந்துக்கிட்டு நாங்கள் திமுக கூட்டணியில் தொடருவோம் என்பது வந்து நீண்ட நாள் ஓடாது. அதோடைய மாற்று ஏற்பாடு தான் இந்த 25 எம்எல்ஏக்களா விஜயோடைய அந்த சேஃபர் ஜோன். ஆமாம், விஜயை பொறுத்தவரைக்கும் அவர் இவங்களை நம்ப தயாராக இல்லை. ஒருபோதும் இவங்களை அவர் நம்ப தயாராக, எந்த நேரமும் காலை வருவார்கள் என்பது என்னை விட உங்களை விட அவருக்கு விஜய்க்கு நன்றாக தெரியும். அதனால தான் அவர் அந்த 25 எம்எல்ஏ பக்கம் போகிறார். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, விஜய் கவர்மெண்ட் கவுந்ததுன்னா அது எப்போ கவுந்தாலும் அடுத்த எலெக்ஷன் தான். ஏன்னா மற்ற யாரும் இந்த அசம்பிளிக்குள்ள நம்பர்ஸ் கிடையாது. 118 வேணும்னா 108 இருக்க விஜய் 118 நோக்கி போகிறது ஈஸி, நகர்றது ஈஸி. 59 இருக்க திமுகவோ 47 இருக்க அண்ணா திமுகவோ 108 நோக்கி 118 நோக்கி நகர்ன்றது மிக மிக கடினம். அப்போ உடனடியாக குடியரசுத் தலைவர் ஆட்சி 2 மாதங்கள்லேருந்து 6 மாதங்களுக்குள் அசம்பிளி எலெக்ஷன். விஜய் கவிழ்ந்தால், விஜய் ஆட்சி கவிழ்க்கப்பட்டால் அல்லது விஜய் ஆட்சி தானாகவே கவிழ்ந்து போனால் தேர்தல்களை தவிர வேறு மாற்று ஏற்பாடு கிடையாது. இது திமுக அண்ணா திமுக நன்றாக தெரியும். தேர்தல்களை பார்த்து அவர்கள் கொலை நடுக்கத்தில் இருக்கிறார்கள். எல்லாம் ஒவ்வொரு எம்எல்ஏவும் 10 கோடி 20 கோடி 30 கோடி செலவு பண்ணிட்டு ஜெயிச்சு வந்திருக்காங்க. இன்னொரு தடவைலாம் செலவு பண்ண முடியாது. செலவு பண்ணாலும் ஜெயிப்போன்றதுக்கு எந்த உத்தரவாதம். அதனால் யாருமே தேர்தலை விரும்ப மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து இவங்க ரொம்ப ப்ரெஷர் பண்ணாங்கன்னா இந்த கூட்டணியை ஆதரிக்கிற கட்சியை ஷார்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். நான் எதிர்கட்சியை உட்காடுறேன், ஓகே, மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்து நான் எதிர்கட்சியாக உட்காரேன், யார் வேணால் ஆளட்டும், நாங்கள் தேர்தலை விரும்பலை, மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, எங்களால் ஆள முடியல, ஏன்னா இவ்வளோ நெருக்கடிகளை இந்த கட்சிகள் ஆதரிக்கிற கட்சிகள் கொடுக்குறாங்கன்ட்டு நான் கண்டிப்பாக எதிர்கட்சி தலைவராக உட்காருகிறேன்னா அவர் தான் எதிர்கட்சி தலைவர். இவங்க ஃபார்ம் பண்ணுவாங்களா? 59 47 சேர்ந்து ஃபார்ம் பண்ணுமா? தைரியம் இருக்கா? இல்லை இந்த 59 47 சேர்ந்து திரும்ப முதலமைச்சராகுங்களா? ஒரு நாள் வண்டி ஓடுமா? ஒரே ஒரு நாள் வண்டி ஓட்ட முடியுமா? அப்போ எலெக்ஷனை தவிர ஒரு வழி கிடையாது. அப்போ விஜய் விரும்பினாலும் விரும்பாட்டியும் அண்ணா திமுகவும் விஜய் வந்து ஆளணும், சில ஆண்டுகளாவது, ஒரு வருஷமாவது அல்லது 2 வருஷமாவது ஆளணும்னு தான் விரும்புவாங்க. அதுக்கு மேலே கவுக்கணும் விரும்ப மாட்டாங்க. யாருக்கும் தேர்தல் வரதில் விருப்பம் இல்லை. யாராலையும் இன்றைக்கி தேர்தலை ஃபேஸ் பண்ணவும் முடியாது. போட்டி போடவே ஆள் வரமாட்டான், கேண்டிடேட்ஸ் வரமாட்டான். அந்த பலவீனத்தை விஜய் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். என்ன கேட்டிங்கன்னா, இந்த சும்மா உருட்டுறது மிரட்டுறது அது இல்லைன்னா நான் கவுத்துருவேன் கவர்மெண்ட்டை, ஆதரவு வாபஸ்னா அந்த நிலைக்கு ஆரம்பத்துலேருந்து மழையிலேயே கிள்ளி எறிஞ்சணும். வாபஸ் வாங்குறதுனா வாங்கு, தாராளமாக வாங்கிக்கோங்க. அப்படிப்பட்ட ஒரு டிசிஷன் எடுத்தால் இந்த அரசை ஓடோடி வந்து காப்பாற்றுவார்கள் திமுக அண்ணா திமுக. ஏன்னா கவுந்துட்டு எலெக்ஷன் வந்ததுன்னா பாதிப்பு அவங்க 2 பேருக்கு தான், விஜய் கிடையாது. விஜய்க்கு இதில் எந்த விதமான நஷ்டமும் பார்த்தாலும் பரவாயில்ல முடிவு வந்திருப்பாருங்க. இவங்க எப்படி 120 வாங்கி ஜெயிப்பாங்களா திமுக? இல்லை அண்ணா திமுக 47 அப்படியே ஜம்ப் பண்ணி போயிடுமா 120? அதைத்தான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த அசம்பிளிக்குள்ள நம்பர்ஸ் யாருக்காவது இருக்குன்னா அது விஜய்க்கு தான் இருக்குது, மற்றவங்களுக்கு கிடையாது. அவள் எப்படி கவுப்பாங்க? சும்மா கவுப்போன்னு கதை தான் அழைப்பாங்க, கவுக்கெல்லாம் முடியாது. அப்போ இந்த விஜய் அவர்களுடைய இந்த ஆட்சியை கவுக்கணும்னு இப்போ இவங்களுமே விருப்பப்பட மாட்டாங்களே, கூட்டணி கட்சிகளுமே அதை நினைக்க மாட்டாங்க. ஆனால் அந்த பயமுறுத்தல் இருக்கும், ஏதாவது பண்ணிடுவோம் நீங்கள் இதை செஞ்சு. ஆமாம், அந்த பயம் அவருக்கு இருந்துகிட்டே இருக்கும்ல. 2வது வந்து இம்சை கொடுப்பாங்கங்க, தினம் இம்சை கொடுப்பாங்க. மத்திய அரசாங்கத்தோட நேரடியாக மோதுன்னுவாங்க. ஸ்டாலின் கவர்மெண்ட் இருக்கும்போது பம்முன்னு அவங்க இப்போ வந்து டைரெக்டாக மோடி கவர்மெண்ட்டோட மோத சொல்லுவாங்க. எல்லா பிரச்சனைக்கும் மத்திய அரசாங்கம் மோடி தான் காரணம்வாங்க, தீர்மானம் போடுன்னுவாங்க. ஸ்டாலின் கவர்மெண்ட் இருக்கும்போது வந்து எப்படி அடங்கி கிடந்தார்களோ அப்படி இருக்க மாட்டாங்க. கள்ளச்சாராய சாவில் 68 பேர் செத்தாலும் அரசாங்கத்துக்கு எதிராக கள்ளச்சாராய சாவுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் கூட்டம்னு பெருசாக பேசிட்டு முழங்கிட்டு கடைசியில் தீர்மானத்தை மோடிக்கு எதிராக போட்டாங்க. அத்தகைய வீராதி வீரர் சூராதி சூரர்கள் இருக்கு, இவங்களால எதிர்க்க முடியாது, அதுக்கான வாய்ப்பும் கிடையாது. மைடியர் சீஃப் மினிஸ்டர்னு நண்பர் ரவிக்குமார் கடிதம் எழுதுறாரு. ஸ்டாலின் இருக்கும்போது ஒரே ஒரு கடிதம் மைடியர் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் எழுதியிருப்பாரா? மைடியர் சீஃப் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் யாராக இருந்தாலும் அந்த பதவியில் இருந்தால் ஒன்று தானே. இப்போ இதுதான் இவர்களுடைய பின்புலம், இவருடைய வரலாறு இதுதான். ஆனாலும் இவர்கள் கவிழ்ப்பதற்கான வாய்ப்பு இருப்பது என்பதால் அவரால் இவங்களை நம்பி ஆள முடியாது. நித்தியகண்டம் பூர்ணாயுசனம், கழுத்து மேல் தொங்குற கத்தி. இந்த அரசுக்கான ஸ்திரத்தன்மை ஒன்று அந்த நம்பர்ஸில் தான் வர முடியும். ஓகே, பட் அது தப்பாக நியாயமான தப்பு தான், அதில் என்ன சந்தேகம்? அப்படி நடந்துன்னா அது கண்டிப்பாக வந்து பதவி மோகத்திற்காக செய்யப்பட்டது தான். அவங்களுக்கு மந்திரி பதவி வேணும், விஜய்க்கு பதவியை காப்பாற்றிக்கணும், அதில் என்ன சந்தேகம்? கண்டிப்பாக சார், அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி சார். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு